இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சென்டென்சஸ் எப்படி வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணணும், ஆன்சர் இருந்தால் கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்த்துடலாம். இதை கொஞ்சம் ER verbs அண்ட் கொஞ்சம் IR verbs வச்சுருக்கேன். IR verbs என்னங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்கிறேன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கியன் கோமே கார்னே. கியன்கிறது நம்ம ஆல்ரெடி கிளாஸில் படிச்சிருக்கோம். கியன் அப்படிங்கிறது வந்து ஹூ. கோமே அப்படிங்கிறது என்னது? கொமேர் அப்படிங்கிற வெர்போ. கொமேர் அப்படிங்கிற வெர்பு. ஸோ நான் இங்கே எழுதிடுறேன். கொமேர் அப்படின்னா டு ஈட். ஸோ கியன் கோமே கார்னே, ஹூ ஈட்ஸ் கார்னேனா மீட். ஹூ ஈட்ஸ் த மீட்? ஆன்சர் வந்து tú comes la carne. You eat the meat. Tú comes, ER changes to ES, தூன்னு வரும்போது. ஸோ tú comes la carne. இதெல்லாம் இல்லை, அந்த அந்த எல் லா எல்லாமே இல்லாமல் கூட சொல்லலாம். பட் மோஸ்ட்லி அவங்க வந்து ஆட்டுக்களோட சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸோ tú comes la carne அப்படியும் சொல்லலாம். ஓகேயா? இப்போ ஆன்சர் வந்து who eats the carne இருக்கு. ஆன்சர் வந்து I eat the carne நம்ம என்ன சொல்லுவோம்? Yo como la carne. I eat the meat. Tú comes la carne. Él or ella, he or she, él come la carne. Nosotros comemos la carne. Ellos, ellas, ustedes. ¿De qué no son? Ellos comen la carne. Okay, so answer இப்படிதான் ஆகுது. அடுத்தது cuando trabaja José. Cuando என்ன அர்த்தம்? When. When does trabajar? Trabajar அப்படிங்கிற verb. So trabajar அப்படின்னா work, to work. So cuando trabaja José. When does José work? Answer வந்து José trabaja. Joséங்கிறது L வந்துரும், he. So trabajar becomes trabajar. José trabaja en la mañana. இது வந்து mañanaங்கிறது tomorrow மீனிங் இல்லை, in the morning. மார்னிங்கும் மணியானா தான் சொல்லுவாங்க, டுமாரோவும் மணியானா தான் சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நம்ம பேச்சு வழக்கில் ப்ராக்டிஸ் பண்ணப்பட நமக்கே புரிஞ்சிடும் அது டுமாரோ மீனிங்கா இல்லைனா வந்து மார்னிங் மீனிங்காக நமக்கே புரிஞ்சிடும். சரியா? இட் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். ஸோ José trabaja en la mañana. He works in the morning. José works in the morning. ¿Dónde vende Mónica plata? ¿Dónde என்னது? Where, எங்கே. Vende அப்படின்னா vender, to sell, விற்கிறது. ¿Dónde vende Mónica plata? Where does Mónica sells plataனா silver. இதையும் நம்ம ஏற்கனவே நம்மளோட கிளாஸ்ல மெட்டீரியல்ஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ வந்து பிளாட்டா மீன்ஸ் சில்வர், வெள்ளி. ஸோ இங்கேயே வெந்தே, வெந்தர் பிகம்ஸ் வெந்தே ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா மோனிகா ஷீ. ஸோ அது வந்து வெந்தே. ஸோ donde vende Mónica plata. Where does Mónica sells silver? Mónica vende plata en el mercado, in the market. Okay, or in el mercado. And then இப்போ அடுத்தது பாருங்க, இது ஒரு ஆன்சர் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து கொஸ்டினா ஃபார்ம் பண்றோம். Julia abre la oficina. Julia abre அப்படிங்கிறது வந்து abrir. Abrir அப்படின்னா to open. Okay, IR verb அது. So abre, Julia abre மாறும். Abre becomes abri கிடையாது, abre. Julia abre la oficina. Julia opens the office. இந்த क्वेश्चन நம்ம எப்படி கேட்கலாம்? ¿Quién abre la oficina? Who opens the office? Okay, so இப்படி தான் நம்ம क्वेश्चन நம்ம கிரியேட் பண்ணணும். இங்கிலீஷும் ஸ்பானிஷ்லும் இதே மாதிரி தான் மோரலஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா? அது அப்படியே நீங்கள் இங்கேயும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ஃபினிஷ், அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் வந்து அந்த கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை அவங்களோட டவுட்டை நான் ரெக்டிஃபை பண்ணி நான் சொல்லிடுவேன். கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து சரியாக புரியலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன்.
ஸோ நோ இஷ்யூஸ். கமெண்ட் செக்ஷனில் ஒரு கொஷின்ஸை நீங்கள் கேளுங்க. ஓகேயா? தேங்க்யூ.